இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பண்ணுறதுக்கான சில ப்ரஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஆர்ட் பண்ணுறதுக்கான டூலு. வாங்க என்னென்ன ப்ரஷ்ஷு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ப்ரஷ் வந்து எப்படி இருக்குன்னா, ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லா ப்ரஷ்ஷையும். இது எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் பார்த்துட்டு நான் பாப்பாவுக்கு சிலதெல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ரோல். இது வந்து பாருங்கள், அங்கங்கே ஹார்ட்டின் குட்டி குட்டியாக, ஹார்ட்டின் இல்லை, ஒரு டெடி ஃபேஸ் மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இப்படி நம்ம ரோல் பண்ணோம்னா அப்படியே அந்த டெடி ஃபேஸ் எல்லாம் நமக்கு பேப்பரில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளெயினாக ரவுண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருள் சுருளாக இந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயர். நம்ம பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம்னா அப்படியே நமக்கு வந்து பேப்பரில் இந்த மாதிரி விழும். இது ஒரு செட்டு வாங்கியிருந்தோம். இதில் வந்து 5. இப்போ இதை இப்படி கழட்டிட்டு நம்ம அடுத்தது வேணும்னா இப்படி வச்சுட்டு இந்த டியூப்பில் மாற்றி விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நமக்கு 5 வருது, 5 டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுவுமே எப்படின்னா குழந்தைங்களுக்கு தாங்க. இது எல்லாமே 1 to 5 படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கிட்டெல்லாம் யூஸ் ஆகும். இப்போது இது வந்துட்டு ரவுண்ட் ஷேப் தான், நமக்கு நசுங்கி வந்ததுனால அப்படி இருக்குது. இப்போது பெயிண்டில் இப்படி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இப்படி வச்சிங்கன்னா, இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்படி வச்சிங்கன்னா வரும். இது பெரிய ரவுண்டு, அதுக்கு குட்டி, அதுக்கு குட்டி, இது அதுக்கும் குட்டி. இது எல்லாமே வந்துட்டு 1 to 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, கேஜி கிட்ஸ், இவங்களெல்லாம் நம்ம ஆனுவல் லீவ் டைமில் இல்லை நம்ம ஏதாவது ஒரு அவங்கள வந்து ஸ்டடீஸ் இல்லாமல் ஆக்டிவிட்டியில் கமிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூல்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பாப்பா கேஜி தாங்க படிக்கிறா, அவளுக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, இதுவும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறது தான். இதுலேயுமே செட் ஆஃப் 5 வருது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றா இப்படி பெயிண்டில் டிப் பண்ணி பேப்பரில் இப்படி வைக்கலாம், இல்லையா இந்த மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணுறதுக்கு தான், இல்லையா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். அதுக்காக இப்போ நான் பெயிண்டில் தொட்டு நான் உங்களுக்கு காட்டல. நம்ம அடி பாப்பாவுக்கு நாங்கள் ஆர்ட் சொல்லித்தரக்குள்ளே எப்படியெல்லாம் இந்த ப்ரஷ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 5 சைஸில் வந்துட்டு நமக்கு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. 5 ப்ரஷ் வருது இந்த மாதிரி. இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ப்ரஷ்ஷு. இதில் 4 இருக்குது. இந்த ப்ரஷ்ஷில் வந்து இங்கில் இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி வரும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பெயிண்ட் வரும். இதில் பெயிண்ட்டை தொட்டு இந்த மாதிரி பெயிண்ட் இப்படி டிப் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா ஃப்ளவர் ஆட்டம் வரும். இது பாருங்கள், ஃப்ளவர் ஆட்டம் இப்படி அச்சு வரும். இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃப்ளவர் ஆட்டம். கையில் வைக்கிறேன் பாருங்கள், இந்த ஷேப் நமக்கு தெரியும், இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆட்டம் வரும். இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஃப்ளவர் தான். இப்படி இப்போ பெயிண்டில் டிப் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் வரும், இந்த ஷேப் வரும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது வந்து பல்லாக இருக்குது. இப்படி தொட்டு இப்படி வச்சிங்கன்னா அது ஒரு டிசைன். இந்த டிசைன் வந்து நமக்கு ரிப்ளிக் ஆகும். இது ஒரு செட் ஆஃப் ப்ரஷ் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுவுமே பெயிண்ட் அடிக்க தேவையான ப்ரஷ்ஷு தான். எப்படி பிடிக்கிறது, இது வந்துட்டு மேலே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு இத்தனை வெரைட்டி ஆஃப் ப்ரஷ் வந்து வாங்கியிருக்கீங்கன்னு கேட்கலாம். நாங்கள் வந்து பாப்பாவுக்கு ப்ராப்பராக கொஞ்சம் பெயிண்டிங் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் வாங்கியிருக்கோம்.
இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயுமே இந்த மாதிரி ப்ரெஷ் நமக்கு கிடைக்கிது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கலரில் இந்த ஃப்ளாட் ப்ரஷ் பார்த்தோம் இல்லையா, அதோட இப்போ கருப்பு கலரில் நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஒரு ப்ரஷ்ஷு. இது எல்லாமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரஷ்ஷு. இது பாருங்கள், இது மெலிசாக வரைகிறதுக்கு, இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து பட்டை பட்டையாக வரைகிறதுக்கு, இது இன்னும் நல்லா ஃப்ளாட்டாக இப்படி வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி வரைகிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இதுவும் குட்டியாக இருக்குது. இது நல்ல மெலிஸ் ப்ரஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா இதுவுமே இப்படி 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 வைக்கிறதுக்கு. இது எல்லாமே ஒரு வகையான ப்ரஷ்ஷு தான். நம்ம இது வந்து வரையக்குள்ளே எந்தெந்த ப்ரஷ்ஷு எப்படி எப்படி ஷேப்க்கு யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது ஒன்று கொடுத்துருக்காங்க இப்படி அச்சு வைக்கிறதுக்கு. நல்லா இருக்குல்ல? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாம்ப்பு. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா செட் ஆஃப் 6 வரும். இது வந்துட்டு நம்ம இது ஸ்டாம்ப் பேடில் இப்படி பண்ணிவிட்டு அச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரும். இது பாருங்கள், இது வீடு மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு. இது பார்த்திங்கன்னா கை. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது என்ன ஷேஃபு? இது ஏதோ ஒரு ஷேஃபுங்க. ஹார்ட்டும் இல்லை, ஹார்ட் மேலே இப்படி மொட்டாட்டம் வந்திருக்கு ஒரு பூ. பல். இது வந்து நம்மளோட பல்லாம்மா எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார். பல் மாதிரி தான் தெரியுது, ஆனால் எனக்கு சரியாக தெரியலிங்க. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரீ. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்டாரு, இந்த மாதிரி குட்டு, இந்த மாதிரி வெரி குட், இந்த மாதிரி எல்லாம் அப்ரிஷியேஷனுக்கு போடுவோம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம அவங்களையே நீ கரெக்டாக வரைஞ்சிருக்கியா, உனக்கு பிடிச்ச சிம்பிளை வந்து நீ ஏன் நோட்டில் சீல் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இதை வந்து நம்ம வீட்லேயே கூட இதை நம்ம கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒட்டி கூட கொடுக்கலாம். நான் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம வீட்லேயே பண்ண முடியும். அடுத்தது இந்த பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் வந்து நார்மலாக போஸ்டர் கலர்னு கேட்டால் கொடுப்பாங்க, இல்லை அக்ரிலிக் கலர்னு கேட்டாலும் வெளியே கிடைக்கிது. இந்த மாதிரி தான் நான் பெயிண்டில் தான் பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்கறனால நான் அக்ரிலிக் கலர் தான் வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு போஸ்டர் கலர் விற்கும். அது ஒரு 20 rupees தான் இருக்கும். செட் ஆஃப் 5 or 6 கலர்ஸ் வரும். அது வாங்கி நம்ம அதில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதுமானது. இப்போ இது வந்து நானுமே கொஞ்சம் ஃப்ளவருக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த பெயிண்ட் வந்து வாங்கியிருக்கேன், அக்ரிலிக் கலர்ஸு. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் எப்படி வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணலாங்கிறத 1 by 1 நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.